சூழ்ச்சினா என்னன்னு முதல் முறையா கரூர்ல பார்த்து அந்த சூழ்ச்சியை எதிர்கொண்டு இன்றைக்கு எந்த சூழ்ச்சி செய்தார்களோ அந்த திமுக இன்றைக்கு மக்கள் முன்பு நீங்க சதின்னு நியூஸ் 18 உட்கார்ந்து பேசுறது அருவருப்பான வாதம். நீங்க நீதிமன்றத்தில் என்ன வச்சீங்க தெரியுமா? புசி ஆனந்துக்கு பிணை கேட்கின்ற பொழுது இது எந்த சதியும் இல்லை, இது விபத்து, எனவே இதற்கு எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கரூர் இதுல எனக்கு மாவட்ட செயலாளர் எனக்கு அதுக்கு சம்பந்தமே இல்ல. இந்த வார்த்தை இருக்கு இல்ல அட்னி சார், இந்த வார்த்தை இருக்கு, இதில் சதி ஏதும் இல்லை, இது விபத்து, எனக்கு ஜாமீன் கொடுங்கள் என்று எதுக்கு கோர்ட்ல போய் கேட்டீங்க? உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை 2.25 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கிட்டு அதுக்கு நுழைவு வரி செலுத்த மறுத்த போது, என்ன ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு, ஏழ்மையில இருக்காரு, அதுக்கு வரி செலுத்த மறுத்த போது நீதிமன்றத்துக்கு போன போது இதே நீதிமன்றம் நங்கு 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 நங்குன்னு அவர் தலைவர் கூட்டிச்சு. என்ன கேட்டுச்சு தெரியுமா? சமூக நீதி பேசும் நடிகர்கள் சம்பாதிச்சா மட்டும் போதாது, ஒழுங்கா வரியும் கட்டணும், அது நீங்க நாட்டுக்கு கொடுக்கிற நன்கொடை இல்ல, அது உங்களுடைய கடமைன்னு சொல்லிட்டு ஹீரோக்கள் ரியல் ஹீரோக்களாக இருந்தால் மட்டும் போதாது, ரியல் ஹீரோக்களாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.